வணக்கம் மகர ராசி நண்பர்களே. பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டான குரோதி வருஷத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கே நடக்கக்கூடிய பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. மகர ராசிக்கு தற்போது 4வது இடத்துல தான் குரு இருக்கார். 4வது இடத்துல குரு இருக்கிறது நல்லதானா? நல்லது தான். எந்த வகையில் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ இருக்கும். அதனால் உறவினர் பகை விலகும் அப்படின்னு சொல்லலாம். தாயாருக்கு இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான யோகமும் வாகனம் வாங்கிறதுக்கான யோகங்கள் கூட கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு மட்டும் பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். விற்று கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் குரு பகவானால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. சித்திரை 18ஆம் தேதி, மே மாதத்துக்கு 1ஆம் தேதி குரு பகவான் 4வது ராசியிலிருந்து 5வது ராசிக்கு உங்களுக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ குரு பகவான் 5வது இடத்துல இருந்தால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ல் குரு இருந்தால் அற்புதமாக இருக்கும். முக்கியமாக பொருளாதார பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். வராத பணம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். பண தட்டுப்பாடு விலகும். ஏதோ ஒரு வகையில் வருமானங்கள் கிடைக்கும். அதனால் குரு 5லிருந்து பொருளாதாரத்தை சீரமைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன் காட்சியெல்லாம் கூட பலருக்கு அடையும். அந்த மாதிரியான பலன்களை குரு கொடுப்பார். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நமக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ல் குரு இருந்தாலே ஏகப்பட்ட நன்மைகள் வீடு தேடி வரும். சில கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். புத்திரஸ்தானம் அப்படிங்கிறனால குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது முதல் குழந்தையோ அல்லது 2வது குழந்தையோ. அதனால் அந்த குழந்தை பாக்கியத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதனால் குருனால் எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே இந்த குரோதி வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சனியை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் தான் இருக்கார். அதாவது பாதச்சனியாக ஓடிட்டுருக்கு. ஏற்கனவே 5 வருஷம் 7.5 சனி முடிஞ்சது. இனி 7.5 சனியில் ஒரு 2.5 வருட காலம் இருக்கும். 7.5 சனி எப்பயுமே போகிற போது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க தான் செய்யும். ஏன்னா 7.5 சனி ஒரு சிலருக்கு வேலை இழப்பை ஏற்படுத்தும், ஒரு சிலருக்கு தொழில் இழப்பை ஏற்படுத்தும், பொருளாதாரத்தை நிறைய பாதிக்கும். ஒரு சிலருக்கு கடன் காட்சிகளை ஏற்படுத்தி விட்டு கடனை கட்ட விடாமல் நம்மளை தவிக்க விடுறது, அந்த மாதிரியான வேலைகளை அந்த சனி பார்ப்பார். அதனால் 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கனால கடன் காட்சிகளை மேக்சிமம் உருவாக்காதீங்க. அப்படி கடன் காட்சிகளை உருவானா அந்த கடன் காட்சிகளுக்கு நம்ம சம்பாரித்து மறுபடியும் கடனை அடைக்க முடியாது. அப்போ எதையாவது ஒரு சொத்து இருந்தால் அதை விற்று தான் நம்ம கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சிலருக்கு நிலம் போன்ற சொத்துக்கள் இருக்கலாம், அதை விற்று கூட கடன் அடைப்பாங்க. சிலருக்கு நிலமெல்லாம் இருக்காது, வெறும் வீடு மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு சிலர் வீடை விற்று கூட கடன் அடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் மேக்சிமம் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லதுங்க. கடனை உருவாக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு கடனுக்கு இன்னொரு கடனை வாங்கி அடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வந்துடும். அதனால் 7.5 சனி காலம் அப்படிங்கிறனால எந்த இதுலேயும் அகலக்கால் வைக்காமல் நிதானமாக நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க. நார்மலாக ஒரு தொழில் செய்கிறோமா அதை விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உள்ள தொழில் உள்ளபடி ஓடட்டுன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. அதே மாதிரி புதுசாக எதுவும் தொழில் தொடங்குறேன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் தொடங்காதீங்க. 7.5 சனி காலத்தில் அது எந்த தொழில்னாலும் சரிதான். 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கும்போது தொழிலெல்லாம் தொடங்கினோம்னா அந்த தொழில் நல்ல விருத்தி ஏற்படாது. அப்போ தொழில் பாதிப்புகள் வரும், தொழில் நஷ்டங்கள் வந்துடும். ஒரு சிலருக்கு பேங்க்கில் நிறைய லோன் வாங்கிடுவாங்க, லோனை கட்ட முடியாது. அவங்க லோனை கட்ட சொல்லி நிறைய ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. செய்யாத தவறுகளுக்கு தண்டனைகள் கூட அனுபவிக்கிற மாதிரி வந்துடும் அந்த 7.5 சனி காலத்தில். அதனால் 7.5 சனி இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவே எல்லா காரியத்தையும் செய்கிறது உங்களுக்கு நன்மையை தரும்.
ராகு பகவானை பொறுத்தளவுக்கு 3வது ராசியில தான் இருக்கார். ராகு 3வது ராசியில இருந்தா, உங்களுடைய இளைய சகோதர, சகோதரிகளோட வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும். அதேபோல சிலருக்கு இளைய சகோதர, சகோதரிகளுக்கு வந்து உடல்நிலை கோளாறு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கூட கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள்ல ஏதாவது விரயங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் வரும். அதே போல ஒரு சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரு கூட பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கூட அந்த ராகு பகவான் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில தான் இருக்கார். 9வது ராசிங்கிறது கேதுக்கு வந்து நல்ல இடம் தான். அப்ப பூர்வீக சொத்து வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தா, அது வந்து பேசி சுமூகமா தீர்க்கப்படும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்தால் அது கூட பேசி தீர்க்கப்படும். அல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் வந்து நமக்கு சாதகமாக வரும். பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் வந்து சிறப்படையும். சிலருக்கு மட்டும் தந்தைக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம், அல்லது தந்தைக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து வரும், தந்தைக்கும் பிள்ளைக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது நல்லதுங்க. ஆனாலுமே 9ல் கேது இருந்தால் பல அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். பிற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, சாதகமாக தான் இருக்குது. அதனால் இப்போ சனி 1 மட்டும்தான் ரொம்ப சாதகம் இல்லாத சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால இந்த குரோதி ஆண்டில் 7.5 சனியே நடந்தாலும் உங்களால் சமாளித்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பல நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லை. இப்போ நம்ம என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னா, 7.5 சனி ஓடுறனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு வந்து தீபம் ஏற்றி வந்து வழிபடலாம். அப்படி வழிபட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். அதே மாதிரி தினமும் வந்து விநாயகரை வழிபட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சங்கடகர சதுர்த்தி வருதுல்ல, அன்னைக்கு வந்து விநாயகருக்கு வந்து தேங்காயில் வந்து விளக்கேற்றணும். தேங்காயில் வந்து விளக்கேற்றி கொழுக்கட்டை அவித்து அதை வந்து நெய்வேத்தியம் பண்ணி அந்த கொழுக்கட்டையை வந்து தானமாக வந்து கொடுக்கணும் கோவிலில். அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விநாயக பெருமான் அருளால் உங்களுக்கு 7.5 சனியினால் வர கஷ்டங்கள் எல்லாமே குறையும். அதே மாதிரி பிற கிரகங்கள்னால ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாம் குறையும். அப்போது உங்களுக்கு சுமூகமாக வாழ்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும். பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு தீர்வுகள் கூட கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆக குரோதி ஆண்டில் 7.5 சனி நடந்தாலும் ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். பல நல்ல பலன்கள் வந்து உங்களை எதிர்நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மகர ராசி நண்பர்களே.